வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ஆடி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது நாளும் கிழமையும் தேதியும் பார்க்க போறோங்க. எந்த நாளில் எந்த டயத்தில் தொடங்குது அப்படின்றதையும் எந்த நாளில் எந்த டயத்தில் முடியுது அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரணும் அப்படின்றதுக்காக இந்த தேய்பிறை வழிபாடு செய்ய போகிறோம். தேய்பிறை பஞ்சமி வழிபாடு செய்ய போகிறோங்க. இந்த தேய்பிறை பஞ்சமியில் தீப வழிபாடு செய்தோம். அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார தீபத்தை நீங்கள் ஏற்றி வரும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்க பண கஷ்டங்கள் எல்லாம் தேய்பிறை போல தேய்ந்து கொண்டே போயிடுங்க. அப்படி ஒரு தீபத்தை ஏற்ற போகிறோம். இந்த தீபத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் இந்த தீபத்தை ஏற்ற போகிறோங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த தீப வழிபாட்டிற்கு நம்மளோட வாராகி அம்மன் நம்மளை தேடி ஓடோடி வந்துடுவாங்க. அப்படி ஒரு தீப வழிபாடை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீப வழிபாடு கூட சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சமி அப்படின்னாலே அது வாராகி அம்மனுக்குரிய ஒரு தினமாக கருதப்படுதுங்க. அந்த பஞ்சமி ஒரு மாதத்திற்கு வளர்பிறை பஞ்சமியாகவும் தேய்பிறை பஞ்சமியாகவும் 2 பஞ்சமிகள் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அதிகரிக்கணும் அப்படின்றவங்க வளர்பிறை பஞ்சமி திதியை செலக்ட் பண்ணி அதில் நான் சொல்லக்கூடிய சில பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நன்மைகள் அனைத்தும் நடைபெறுங்க. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்றவங்க தேய்பிறை பஞ்சமியை செலக்ட் பண்ணி அந்த நாள் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள்லேருந்து விடிவு காலம் கிடைக்குங்க. அந்த முறையில் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதக்கூடியது அப்படின்னா இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாள் அன்னைக்கு வாராகி அம்மனை எந்த முறையில் வழிபாடு செய்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோங்க. ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி எப்போ வருது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி அப்படின்றது 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆரம்பிக்குதுங்க. வெள்ளிக்கிழமை 26/7/2024 வெள்ளிக்கிழமை அன்று காலையில 6:10 மணிக்கு நிறைவடையுது இந்த பஞ்சமி திதி. அதனால வாராகி அம்மனை வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. 6 மணிலிருந்து 10 மணிக்குள்ளாக நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். இல்லை 10 மணிக்கு கூட என்னால் பண்ண முடியல அப்படின்றவங்க ஒரு 11 மணிக்குள்ளவாது இந்த வழிபாடை செய்து முடிச்சிடுங்க. எப்பயுமே வாராகி அம்மனுக்கு மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணுங்க. அதுதான் ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். வியாழக்கிழமை மாலை நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு தான் முடியுது. 6:10க்கு தான் இந்த பஞ்சமி திதி முடியுது. அதற்குள்ளாக பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பஞ்சமி வழிபாடை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. எப்போதும் போல் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது அப்படின்றத செய்துக்கோங்க. நீங்கள் எந்த முறையில் வாராகி அம்மனை மாதம் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமியில் வழிபாடு செய்வீங்களோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடை செய்துக்கோங்க. அப்படி இல்லை எப்படி செய்யணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா இதற்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. அதெல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வழிபாடுகளை செய்துட்டு கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. இந்த தீபத்தை நம்ம எதற்கு ஏற்றுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை இருக்கு இல்லையா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் 1 கிலோ தக்காளி கூட என்ன விலை விற்கிது, இப்படி விலைவாசியும் உயருது. ஆனால் நம்ம வாங்கக்கூடிய வருமானம் மட்டும் அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பண பற்றாக்குறையை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி
பணங்கள் நம்மளுக்கு அங்கங்கே நின்றுடுது. நம்ம யாருக்கிட்டேயோ கடன் கொடுத்ததோ இல்லை நம்மளுக்கு வர வேண்டிய பணமோ இதெல்லாம் வராமல் நிற்குது அப்படின்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நீங்கள் யாருக்கிட்டேயோ கடன் வாங்கிட்டீங்க, அவங்களுக்கு திருப்பி தரணும், அதுக்கு நம்மளுக்கு பணம் வேணும் இல்லையா, அப்படிப்பட்டவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி பண கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வழிபாடை, இந்த தீப வழிபாடை கட்டாயம் செய்யுங்க. இந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க. எப்பயும் போல பஞ்சமி தினத்தன்று நம்ம வாராகி அம்மனுக்கு எந்த முறையில் வழிபாடு செய்வோமோ அந்த முறையில் வழிபாடு அனைத்தையும் செய்து முடிச்சிடுங்க. செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரூமுகளுக்கும் அனைத்து அறைகளுக்கும் நீங்கள் சாம்பிராணி தூபம் போட்டு காட்டுவது அப்படின்றத செய்துடுங்க. செய்ததுக்கு அப்புறம் நீங்கள் வழிபாடை ஸ்டார்ட் பண்ணி தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளை தாம்பாள தட்டு அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பித்தளை தாம்பாள தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது என்ன அப்படின்னா கல்லுப்பு. அந்த கல்லுப்பை ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதுங்க. அதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தாம்பாள தட்டில் கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க. ரவுண்டாக பரப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா தட்டு ரவுண்டாக தானே இருக்கும், அது ஃபுல்லாக பரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பொருள் வைக்க போகிறோங்க. இதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்றவங்க கட்டாயம் கஸ்தூரி மஞ்சளில் செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்குங்க. இது எல்லா கடைகள்லையும் கிடைக்குதுங்க. நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்க அப்படின்னா கூட கஸ்தூரி மஞ்சள் தூள் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை வைத்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இப்போ நம்ம உப்பை கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலேயே நீங்கள் வட்டமாக அதுக்கு நடுவில், அதாவது உப்பு தெரியட்டும், உப்புக்கு நடுவில் மஞ்சத்தூளை கொட்டி, அதுவும் வந்து கஸ்தூரி மஞ்சத்தூளை கொட்டி அழகாக ரவுண்டாக பரப்பி வச்சுடுங்க. அதுக்கு மேலே நம்ம ஒரு இலை வைக்க போகிறோம். அந்த இலை என்ன அப்படின்னா வாராகி அம்மனுக்கு ரொம்பவுமே பிடித்த பூ அப்படின்னா அது சிவப்பு நிற பூக்கள் தான். அதுலேயும் செம்பருத்தி பூ அப்படின்றது வாராகி அம்மன் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பூங்க. அந்த பூவோட இலை கிடைத்தது அப்படின்னா அந்த பூவோட இலையை பறித்து நீங்கள் அது மேலே, அந்த மஞ்சள் மேலே வைத்து, ஒரு இலை இருந்தால் கூட போதுங்க, அந்த இலை மேலே நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றுங்க. இப்போ அந்த இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க வெற்றிலை இருந்தது அப்படின்னா கூட வெற்றிலையை அந்த மஞ்சள் மேலே வைத்து நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றுங்க. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். முதல்ல ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கல்லுப்பை பரப்பிக்கோங்க. அதுக்கு நடுவில் கஸ்தூரி மஞ்சத்தூளை கொட்டி அதுக்கு மேலே செம்பருத்தி இலை அப்படி இல்லைன்னா வெற்றிலை, இதில் ஏதாவது ஒரு இலையை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றிடுங்க. இந்த தீபத்தை எந்த முறையில் ஏற்றணும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கை சுத்தப்படுத்தி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து காய வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அதில் நெய் போட்டு தீபம் ஏற்ற போகிறோம். நெய் சுத்தமான நெய்யாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம சாப்பாட்டுக்கு எந்த நெய் யூஸ் பண்ணுவோமோ அந்த நெய்யில் இந்த தீபத்தை போடுங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திரி எந்த கலரில் இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் நிற திரியாக பார்த்து அம்மன் வழிபாட்டுக்கு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. இதுவும் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் முதல் நாளே இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பஞ்சு திரியை மஞ்சளில் முக்கி, மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை தண்ணீர் ஊற்றி கலக்கியோ இல்லை பன்னீரில் கலந்து கலக்கியோ இதை முக்கி காய வச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ மஞ்சள் நிற திரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி ரெடி பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பரிகார தீபம். இந்த தீபத்தை நம்ம ஏற்றியாச்சு. கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒன்றையும் கண்டிப்பாக பண்ணிடுங்க. வாராகி அம்மனுக்கு பிடித்த ஒரு மாலை அப்படின்னா மஞ்சள் மாலைங்க. விரலி மஞ்சளை மாலையாக கட்டி நம்ம தொடுத்து பஞ்சமி திதியில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. வாராகி அம்மனுக்கு பிடித்த ஒரு பொருள் அப்படின்னும் போது நம்ம அதை கண்டிப்பாக செய்யணும் இல்லையா. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. வாராகி அம்மன் படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு போடலாம். வாராகி அம்மன் படமே எங்ககிட்ட இல்லைங்க, இந்த தீபத்தை ஏற்றி நாங்கள் வழிபாடு செய்ய போகிறோம் ஆனால் அப்படின்றவங்க இந்த தீபத்தையே வாராகி அம்மனாக நினைத்து அந்த தீபத்துக்கே இந்த மஞ்சள் மாலையை சாற்றிடுங்க. இந்த விரலி மஞ்சள் 5 விரலி மஞ்சள் இருந்தால் கூட அதை மாலையாக கட்டி இந்த விளக்குக்கு போட்டுடுங்க. இப்படி போட்டு முடிஞ்சதோட உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை மனதார வாராகி அம்மன் கிட்ட கூறி இதில் இருந்து எனக்கு விடுதலை கொடுமா அப்படின்னு வேண்டுதல் வைங்க. கடைசியாக தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடை நிறைவு செய்துக்கோங்க. இப்போ இந்த வழிபாடெல்லாம் நிறைவு செய்துட்டோம். இப்போ நம்ம வச்சுருந்த அந்த தீபத்திற்கு கீழே இருந்ததெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். இந்த உப்பு, இந்த கல்லுப்பு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்ங்க. சனிக்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் எடுக்கணும். 3 நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை அன்றே எடுப்பது அப்படின்றது தான் கரெக்டான முறைங்க.
அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எடுக்கக்கூடாது. சனிக்கிழமை அன்று காலையில் இந்த தாம்பாளத்தட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் மஞ்சத்தூளையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை பிடித்து அதில் போட்டு கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு அந்த தண்ணீரை யார் காலும் படாத இடமா பார்த்து ஊற்றிடுங்க. பெஸ்ட்டு சிங்கில் ஊற்றுறது கூட நீங்கள் செய்திடலாங்க, அதுவுமே நல்லது தான். அதுக்கப்புறம் அந்த வெற்றிலை இருக்கு இல்லையா, வெற்றிலையோ இல்லை நீங்கள் செம்பருத்தி இலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இலையை கூட நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைனா செடிகளுக்கு கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணை தோண்டி உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா அது உரமாக மாறிடும், யார் காலும் படாது. இந்த விரலி மஞ்சள் மாலை போட்டிருந்தோம்ல, அது அப்படியே பூஜை அறையிலேயே வச்சுடுங்க. ஏதாவது ஒரு வகையில் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். முகத்துக்கு தேய்க்கிறது அப்படின்றதையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைவ சாப்பாட்டில் அதை அரைத்து நம்ம மஞ்சளுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அசைவ சாப்பாட்டில் சேர்க்கக்கூடாதுங்க, சைவ சாப்பாட்டில் தான் சேர்க்கணும். சைவ சாப்பாடு நம்ம செய்யும்பொழுது இதை நம்ம இந்த மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த முறையில் தேய்பிறை பஞ்சமி நாளன்று நீங்கள் வாராகி அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்பொழுது தீராத கடன் பிரச்சனை, தீராத பணப்பிரச்சனை, பணவரவு வர்றதுல தடை இருக்குது, இந்த மாதிரியான தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த வாராகி அம்மனுக்கு இருக்குங்க. இந்த தீபத்தை ஏற்றி உங்களோட பண கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்ற வேண்டுதலை கண்டிப்பாக நாளைய தினத்தில் வச்சுருங்க. யாரெல்லாம் நாளைய தினத்தில் பண கஷ்டம் போகணும் அப்படின்னு இந்த தீபத்தை ஏற்ற போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.